ஆனா இந்த கேம்பெயினிங்கிற பேர்ல நீங்க என்ன வேணாலும் பண்ணிருக்கோங்க, அது எல்லாத்தையும் நாங்க ஏத்துக்கிட்டோம்ப்பா. இந்த ரூட் மாஃபியாங்கிறாங்க, வாய்ஸ் ஆஃப் காமன்ங்கிறாங்க, மக்களை மனசு மாத்திட்டாங்கிறாங்க, இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் மூலியமா மக்கள் மனசுக்குள்ள போயிட்டுன்றாங்க, எல்லா வீட்டுக்கும் போதுறாங்க, இது எல்லாத்தையும் நாங்க ஒத்துக்கிறோம். ஏதோ ஒரு இழவு நாங்க சோஷியல் மீடியாக்கு அடிக்டடா இருக்கிற காரணத்தினால எங்களோட ரீல்ஸ் அல்காரிதம் நீங்க யூஸ் பண்ணி மக்கள் மனசுக்குள்ள வந்துட்டீங்க, அதெல்லாம் விட்டுருங்கடா. குழந்தைங்களை ஏன்டா அப்படி பண்ணீங்க? ஒவ்வொரு வீட்டுல இருக்க குழந்தைங்க பைத்தியம் மாதிரி சுத்திட்டு இருக்கியா? இதுக்கு இந்த வீடியோ பார்த்துனால தூங்கவே முடியல. நீங்க வேணா பாருங்க, அம்மா அவர் உட்கார்ந்தாருன்னா எல்லா கதவும் முடிஞ்சுது. ஸ்டாலின் பண்ணாரு எப்படி ஞாபகம் இருக்கா? இந்த பையன் அரசியல் என்னன்னு தெரியும், ஸ்டாலின் என்னன்னு தெரியும், அவங்க இது வரைக்கும் செஞ்சது என்னன்னு தெரியுமா? இல்ல ஸ்டாலின் அப்படிங்கிற ஒரு வயசுல ஒரு மூத்தவர், அவருக்கு மரியாதை கொடுத்து பேசணும் அப்படின்னு தெரியுமா? இந்த வீடியோல குழந்தைங்க எல்லாம் சுத்தி ஒப்பாரி வச்சிட்டு இருக்காங்க. என்ன விதமான கல்ச்சர் ஸ்டார்ட் பண்ணிட்டு இருக்கீங்க? என்ன விதமான கல்ட் பாலிடிக்ஸ் தமிழ்நாட்டுல ஸ்டார்ட் பண்ணிட்டு இருக்கீங்க? உங்களுக்கு ஏதாவது ஒரு சாக்லேட்டோ இல்ல ஏதாவது ஒரு கிண்டர் ஜாய் வேணும் அப்படின்னா அழுது அடம் பிடிச்சி சக்சஸ் பண்ணிடுறீங்கல்ல. சக்சஸ் புரியல. குழந்தைகளை மேனிபுலேட் பண்ணி தான் உங்களுக்கு வாக்கு சம்பாதிக்கணுமா? குழந்தைகளை மேனிபுலேட் பண்ணி தான் வயசானவங்க வீட்டுல இருக்க பெண்மணிகளோட வாக்கு உங்களுக்கு வேணுமா? அப்படிப்பட்ட வாக்குல வந்து அந்த சிஎம் சேர்ல உட்காந்து தான் உங்களுக்கு நல்லது செய்யணுமா? ஐயோ சாமி, நீங்க சிஎம்மாவே இருந்துட்டு போங்க, நிரந்தர சிஎம்மா இருந்துட்டு போங்க. குழந்தைங்களை தயவு செய்து இதுல இருந்து வெளியில விட்டுருங்கயா. எங்க கரூர்ல அத்தனை பேர் திரைமுகத்துல குழந்தைங்களுக்கு ஊட்டி 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 விஜய் மாமாவை பார்க்க போகணும்னு வந்து அங்க எத்தனை குழந்தைங்க செத்து போனாங்க. அந்த பேரண்ட்ஸ்ட போய் கேளுங்க, குழந்தைங்களை இந்த மாதிரி ஃபேன் வர்ஷிப் பண்றதை நம்ம என்கரேஜ் பண்றது எங்க போய் முடியும் அப்படிங்கிறது கரூர்ல தன் குழந்தைங்களோட உயிர் விட்டு அத்தனை பேரண்ட்ஸ்ட போய் கேளுங்க, அழுவாங்க. இப்ப இதே பையன் இதே பொண்ணு வளர்ந்து நாலு பின்ன என்ன பண்ணுவாங்க? மறுபடியும் மீட்டிங் நடக்கும், இந்த மாதிரி கூட்டம் போடுவாங்க, அங்க போய் பேசுவாங்க, அங்க போய் இதே மாதிரி ஆட்டம் போட்டு இருப்பாங்க. அப்ப என்ன விதமான கல்ச்சர் நீங்க கல்டிவேட் பண்ண நினைக்கிறீங்க? அரசியல் மயப்படாத ஒரு கூட்டத்தை நீங்க உண்டாக்குறீங்க. அவங்க ரீல்ஸ்லயும் சோசியல் மீடியால பாக்குறதா அரசியல் நினைச்சிட்டு இருக்காங்க. இது ஒரு ஹெல்தியான பொலிட்டிக்கல் கல்ச்சர் கிடையாது. இது மேலேயே நீங்க சர்வை பண்ண முடியாது. இதுதான் இங்க உண்மை. தயவு செய்து குழந்தைங்களை இதுல இருந்து விட்டுருங்க. இந்த ஸ்கிரிப்ட் எழுதி கொடுத்தா பாருங்க, அந்த அப்பா அம்மாவை என் கையில கிடைச்சாங்கன்னா உங்களுக்கு இருக்கு. என்னங்க என்ன குழந்தைக்கு சொல்லிக் கொடுக்குறீங்க? என்ன பேசி குழந்தைய நீங்க ரிப்பீட் பண்ண சொல்றீங்க? இப்படியா முடிச்சுட்டு வரோம். அங்க இன்னொரு குரூப் ஒப்பாரி வச்சிட்டு இருக்காங்க, அங்க இன்னொரு குரூப் அர்ச்சனை பண்ணிட்டு இருக்காங்க. நீங்க என்ன பண்ணி தொலைங்க. குழந்தைகளை இதுல தயவு செய்து விட்டுருங்க. படிப்புல போக்கஸ் பண்ண சொல்லுங்க. முக்கியமான நல்ல விஷயங்களை கத்துக் கொடுங்க, நல்ல விஷயங்களை கத்துக்க வைங்க. தயவு செய்து இந்த நீங்க வந்து ஒரு ஃபேனா இருக்கீங்கிறதுக்காக குழந்தைங்களுக்கு அதுவே ஊட்டாதீங்க, வாழ்க்கையை கெடுக்காதீங்க.